அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இப்படி தாங்க குணம் இருக்கும். அதே போல் அடுத்து வரக்கூடிய 7 நாளுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசிக்காரங்க சாதாரண வகையான ஒரு மக்கள் கிடையாது அப்படின்னே சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் சிலரை அவர்கள் நேசிப்பாங்க, அவர்களை நிறைய பேர் பிடிக்கும். ஆனால் இவங்க நிறைய பேர்த்த வெறுக்கிறதையும் காட்டுவாங்க. அதே போல் ரொம்ப பாசமாகவும் இருப்பாங்க. குறிப்பிட்டு உங்களுக்கு மர்மமான மனிதர்கள் பிடித்தா விருச்சிக ராசிக்காரர்கள் தான் அது ஏற்ற தீர்வு அப்படின்னு சொல்லலாம். ஒரு விருச்சிக ராசிக்காரரை உங்களுக்கு பிடித்தா நீங்கள் ரொம்ப சிறப்பானவங்க. சற்றே குழப்பமான நடத்தைகள் அந்த விருச்சிக ராசிக்கிட்ட எப்பயுமே இருக்குங்க. அவங்கள ஆழமாகவும் தீவிரத்தன்மையோடும் மற்றவங்க நேசிப்பாங்க. ஆனால் அவங்கள முழுமையாக புரிஞ்சிக்கவே முடியாது. அதே போல் நேர்மையை சந்தேகிக்க வேண்டாம், கண்டிப்பாக அவங்க நேர்மையோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, விருச்சிக ராசிக்கு மேலும் என்னென்ன பலன்கள்லாம் சொல்லப்படுது, அவர்களுடைய குணாதிசயமெல்லாம் எப்படி இருக்கும், இது எல்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 12 ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லப்படக்கூடிய இந்த குணாதிசயங்கள்லாம் உங்களுக்கும் இருக்குது, அல்லது உங்களுடைய நண்பர்கள்கிட்ட பார்த்தேன் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? தடை மேலே தடை வந்துக்கிட்டே இருக்குது. நான் நினைத்த வேலை கிடைக்கல, எனக்கு இந்த விஷயத்தில் இது நடக்கணும்னு நினச்சேன் ஆனால் அது நடக்கலை அப்படின்னலாம் ரொம்ப வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். சரி, விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் எளிதாகவே ஒரு புண்படக்கூடிய ரகமாக இருப்பாங்க. அதாவது விருச்சிக ராசிக்காரரை நேசிக்கிறது உங்களுக்கு கடினமாகத்தான் இருக்கும். அதே போல் அவங்கள நீங்கள் கஷ்டப்படுத்திட்டீங்க அப்படின்னாலும் அவங்க சீக்கிரத்திலேயே கஷ்டப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய மனதில் அப்படி நல்ல ஒரு ஆழமான ஒரு பாசத்தை காட்டுவாங்க. அதே போல் அவர்கள் பேசுவது சில சமயம் அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கலாம், சில சமயம் கட்டுப்பாடற்ற சிரிப்பை நமக்கு ஏற்படுத்தும். இதனால் இவையெல்லாம் புரிந்து கொள்ள உங்களுக்கு நல்ல நகைச்சுவை உணர்வு வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் விருச்சிக ராசிக்காரர்கள் ரகசியங்களை ஒருபோதும் வெளிப்படுத்தாத நம்பகத்தன்மை மிக்க ஒரு ஆளாகவும் விரும்பினா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு குணம் கொண்டவர்களாகவும் உங்ககிட்ட பழகுவாங்க. இவர்களை நம்பிக்கை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே அதிகமான நம்பிக்கை இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மேலே நாம் கொள்ளலாம். அதில் தப்பே கிடையாது. அதே போல் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ரகசியங்களை அவர்கள் எப்போவும் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக அதை பாதுகாத்து தான் வைப்பாங்க. நல்ல விசாரணை திறன் கொண்டவர்களாகவும் அவர்களிடம் ரகசியங்களை மறைப்பது கடினம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மர்மமானவர்கள் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, அமானுஷ்யம், குற்றம் மற்றும் இறப்பு போன்ற விஷயங்களை ஆராய்வதில் இவர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். இவர்கள் முடிந்தவரை தங்களுடைய விஷயங்களை தங்களுக்குள்ளேயே வச்சுக்கக்கூடியவங்க, தனிமையை விரும்புகிறவங்களாக இருப்பாங்க. இவர்கள் தங்களது வாழ்க்கையிலும் சிந்தனையிலும் அனுமதித்தால் சந்தோஷப்பட்டு கொள்ளுங்க. ஏன் அப்படின்னா அது அரிதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலன்கள் குறிப்பாக 7 நாட்களுக்கு எப்படி அமைய போகிறதோ அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும்போது, இனிமேல் உங்களுக்கு இனிமையான பேச்சின் மூலமாக சிக்கலான காரியங்களை கூட எளிதாக செய்து முடிப்பீங்க. உங்களுடைய திறமையை கண்டு அடுத்தவங்க எப்போவுமே வியந்து தான் போவாங்க. அலைச்சலை தவிர்ப்பதன் மூலமாக களைப்பு ஏற்படாமல் தடுத்து கொள்ள முடியும். வேலை தவறி உணவு உண்ணாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. பணவரத்து எப்போவுமே உங்களுக்கு எதிர்பார்த்தபடி தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். நீங்கள் ஒரு பணம் கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுடைய கைக்கு பணம் சேரும். அது உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக அமையும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க சாதுரியமாக செயல்பட்டு முன்னேற்றம் காணக்கூடியவர்களாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் கடுமையான பணியினுடைய காரணமாக சோர்வு கண்டிப்பாக உண்டாகலாம்.
குடும்ப விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக காட்டக்கூடியவர்களாக இருப்பீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுல அதிகமான கவனம் செலுத்துவீங்க. பிள்ளைகள் முன்னேற்றத்துக்காக நீங்கள் பாடுபடக்கூடியவங்களாக இருப்பீங்க. பெண்களுக்கு திடீர் அப்படின்னு கோபம் வர்றது இருக்கும். அந்த கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த கோபத்தால் உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் வராது, கஷ்டம்தான் வரும். கலைத்துறையினருக்கு தங்களுடைய திறமையை கண்டு மற்றவர்கள் பாராட்டுவாங்க. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பண வரத்து கண்டிப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். பாடங்களை நன்கு படித்து பாராட்டு பெறுவீங்க. விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயம் கிடைக்க பெறுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தக்க தருணத்தில் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். பிள்ளைகளுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். செலவுகள் கண்டிப்பாக ஏற்படலாம். மேலும் பயண சுகம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைப்பது தாமதப்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்களில் தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்கலாம். மறைமுகமான எதிர்ப்புகள் விலகி போகும். எதிரிகளும் நண்பர்கள் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். கொடுக்கல் வாங்கல அதிகமான கவனம் உங்களுக்கு வேணும். அதே போல் முன்னேற்றம் உண்டாகும். உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசுகிறவங்க உங்ககிட்ட சரணடைவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எதிலுமே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப அவசியம். சரி, கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய நாட்களில் எதிர்பாராத செலவு உங்களுக்கு உண்டாகலாம். எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகலாம். எதிர்பாராத பண வரத்து உங்களுக்கு இருக்கும். புதிய நண்பர்கள் சேர்க்கையும் ஏற்படும். மேலும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் நீங்கள் ரொம்பவே நல்ல ஆர்வம் காட்டுவீங்க. எதிர்ப்புகள் உங்களுக்கு நீங்கி போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பரிகாரமாக உங்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேய கவசத்தை படித்துட்டு வாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. மனக்குழப்பங்கள் நீங்கும், தைரியம் உண்டாகும். தடைப்பட்ட காரியங்கள் கூட உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு இனிமேல் நடக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எந்த விஷயத்துக்கும் நீங்கள் பயந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். சரி, மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படியெல்லாம் அமைய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவையான அளவுக்கு பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. சகோதரர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி போகும். குடும்பம் மற்றும் பிள்ளைகளுடைய திருமணம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை இனி நீங்கள் எடுக்கிறது உங்களுக்கு சாதகமாகவே முடியும். ஒரு சிலருக்கு உணவு தொடர்பான வயிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதால அதிகமான கவனம் வேணும். அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலையே உங்களுக்கு காணப்படுது. உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த விற்பனையும் லாபமும் கண்டிப்பாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு ஓரளவுக்கு தான் இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சியான வாரமாக நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பிட்டு நீங்கள் மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருப்பீங்க. நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சிவனுடைய வழிபாடு, சிவனுடைய கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. இதே போல் அலுவலகத்தில் பணி சுமை உங்களுக்கு அதிகரிக்கலாம். மேலும் சமயத்தில் வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு செல்ல தோணக்கூடிய ஒரு மன கஷ்டத்தில் கூட இருப்பீங்க. இந்த வேலை பிடிக்காத வேலையை செஞ்சிட்ருக்குமே அப்படின்னு கூட வருத்தப்பட்டுட்டு இருக்கலாம். இனிமேல் அதெல்லாம் உங்களுக்கு மாறப்போகுது. கண்டிப்பாக பிடித்த வேலையே நீங்கள் தொடர போகிறீங்க. வியாபாரத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. வேலையாட்களாலும் பங்குதாரர்களாலும் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வரலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு அதிக பொறுப்புகள் காரணமாக அசதியும் சோர்வும் அவ்வப்போது வந்துக்கிட்டே தான் இருக்கும். மேலும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலக பணிகளில் அதிகமாக இருக்கிறது போல் உணர்வீங்க. கூடுதல் கவனம் அதில் செலுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. திருமண முயற்சிகள் நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க, ஆனால் அந்த வரன் கைக்கூடி வரல, பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா, இப்போது நீங்கள் இந்த திருமண முயற்சியில் ஈடுபடுங்க. வரன் பார்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனையே பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் கைக்கூடி வரும். கணவன் மனைவிக்கு இடையில ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கூட நீங்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள்லாம் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும், பயனுள்ளதாகவும் இருக்கும். நன்றி விவோஸ்.